இதே மாதிரி ரிஷபராசி அன்பர்களை பார்க்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு தனம், பாக்கியம், அதே மாதிரி மனோரீதியான கலக்கம், மனசுல தேவையில்லாத கலக்கங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி புதிய சிந்தனைகள், புதிய காரியங்களில் ஈடுபடுதல், உத்தியோகத்துல புதிய மாற்றத்தை தேடுறது அப்படிங்கிற ஒரு ஒரு பாக்கியம் இந்த மே மாசத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம எதிர்பாராத இது மாதிரி கல்யாணம் ஆகாம ரொம்ப நாள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிர்பாராத விதமா வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். 11ல சனி பகவான் இருக்கிறதுனால காரிய ஜெயம்னு பேரு. அப்போ தொழில்ல அபிவிருத்தி, புதிய முயற்சிகள் பண்ணும்போது அந்த முயற்சிகள் வெற்றி அடையும். அப்போ ரிஷபராசி அன்பர்களுக்கும் உத்தமமான ஒரு மாசமாகவே இருக்கிறது. செய்யக்கூடாத விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா பரம்பரை சார்ந்த விஷயங்கள், முன்னோர்கள் சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தலையிடாம சுயமான முடிவு, சுயமான வருமானம், சுயமாக முன்னுக்கு வர்றது அப்படிங்கிற விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபடுற பட்சத்துல அது நல்ல பலன்களை கொடுக்கும். அதனால ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மே மாசம் நல்லா தான் இருக்கு.